இந்த வாராகி தரும் அதிர்ஷ்டத்தை இப்பொழுதே வாங்கிவிட்டு போ. என் பிள்ளையே, உனக்கான செயல்கள் ஒவ்வொன்றும் இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்து கொண்டிருந்தாயோ அது தானாகவே உன் கையில் வந்து சேரப்போகிறது. நீ வெற்றி வாகை சூடும் தருணத்திற்கு வந்து விட்டாய். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதில் ஏதேதோ நினைத்து கொண்டு இருந்தாய். அத்தனை நினைவலைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்ட பிறகு உன் உயிரான உறவை பற்றி தானே நீ கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, கலங்காதே. எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி என்று நீ சிந்திக்கின்றாய். சிந்திக்கின்ற தருணத்திலே உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அம்மையானவை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, யாரோ என்னென்னமோ சொல்லி உன் வாழ்க்கையில் இருந்து உன் உண்மையான உறவை இங்கு பிரித்து விட்டார்களே என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். யார் சொன்னது? என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு நானே வந்திருக்கும் போது நடக்க இருக்கும் செயல்கள் அத்தனையும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ எந்த மாற்றம் வேண்டும், எந்த உறவு உன்னில் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அந்த உறவாகவே நானாக முன்வந்து உன் செயலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். உன் உறவு பிரிந்து விட்டார், புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருந்தாய். உன் நினைவுகளின் அடிப்படையில் இதோ நீ வெற்றி வாகை சூடும் தருணத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். மனம் போன போக்கில், தடம் போன போக்கில் என் காலடியும் மனதையும் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையும் ஒன்றை மட்டும் நீ உருவாக்கிக்கொள். உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் உன்னுள்ளிருந்து இயக்கி கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலையும் கலங்கவும் செய்யாதே. யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்று உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் தெளிவான ஒரு பாதையை கொடுப்பதற்காகத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். உன் உறவை பற்றி தானே நீ கவலைப்பட்டும் கலக்கம் அடைந்து கொண்டும் இருந்தாய். எங்கேயோ சென்று விட்டார் என்றுதானே எண்ணிக்கொண்டிருந்தாய். நான் உன்னிடம் சொன்னது அப்போது ஒன்றே ஒன்றுதான். அவர் எங்கே சென்றாலும் ஏது சென்றாலும் உனக்கானவர் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் என்று. இப்பொழுது உன்னிடத்தில் உனக்கான விஷயத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதில் இங்கு தளர்ந்து கொண்டு இருக்காது. நீ கவலைப்படுவதற்கு ஏதுமின்றி உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நிஜமாக்குவதற்கு இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை பார்த்து எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. என் பிள்ளையே, இந்த நிலையையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போவது இங்கு உறுதியாகிவிட்ட பிறகும் நீ இதை நினைத்து இங்கு வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கானவர் உன்னை வந்து இங்கு சேர்ந்து விட்டார். இதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏனென்றால் உன்னிடம்தான் தெளிவான திட்டமிடல் இருந்து கொண்டிருக்கின்றதே. அப்படியென்றால் நீ வெற்றியடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். இங்கு சில பேரோ சில விஷயங்களை செய்வதற்கு அங்கு உன் மீது பொறாமை கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீயோ பொறுமை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன செய்தாலும் என் அன்னை சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நான் நிதானத்தோடும் பொறுமையோடும் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று நீ தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்க பிள்ளையே மனம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் விஷயத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கான மாற்றம் உடனே நிகழ்ந்துவிட கூடாது என்பதில் மற்றவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் நீ எப்படி முயற்சியின் பாதையில் செல்கின்றாய் என்று மட்டும்தான் உன் கவனம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அது ஒன்று மட்டும் போதும் என் பிள்ளையே. தெளிவான பாதையை வகுத்ததோடு நின்று விடாமல் உன் முயற்சியை முன்னெடுத்து செல்வதிலும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டு இரு.
பொறுமை குணம் கொண்டவர் இந்த உலகத்தையே ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் பொறாமை என்பது அடுத்தது என்ன நிகழும் என்று தாமே தமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. புன்னகைக்கும் வழியில் நான் உனக்கான விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் கலங்காதே. நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் கொள்ள வேண்டாம். வெற்றியின் வாசல்படியை மிதித்து விட்டாய். இனி எதற்காக தங்க பிள்ளையே அங்கு அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக உன் கூடவே நின்று கொண்டு இருப்பது இந்த தாய் நானாக இருக்கும்போது மனதில் நினைப்பது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம். இந்த சந்தேகத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சூழ்ச்சியை மட்டும்தான் தந்து கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே. அந்த சூழ்ச்சி வலைகளை பின்னக்கூடியவர்களை உனக்கு அடையாளம் காட்டத்தான் போகிறேன். யார் யார் உனக்கானது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தந்தார்களோ அவர்களையும் தாண்டி நீ இப்பொழுது ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய். இறுதி கட்ட பணிகள் வந்து சேரும் தருணத்தில் நீ அங்கு இறுதி படியை ஏற அமர்ந்து விட்டாய். வெற்றி கிரீடம் உன் தலையில் ஏற வேண்டியது மட்டும்தான் அங்கு மிச்சமாக இருக்கின்றது. இதோ நானே அதை சூடுவதற்கு தயாராக இருக்கும்போது நீ ஏன் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு தருணமும் நான் உனக்கு விதிக்கப்பட்டவை. என் அருளோடும் ஆசியோடும் என் பிள்ளைகள் எல்லா நிலையிலும் இப்பொழுது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் அப்படி செய்கின்றார்கள், இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்றெல்லாம் நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியை தொலைத்து விடாதே. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நம்பிக்கையை இழக்காமல் நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டாலே போதும். நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைக்குள் நான் இருப்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது. வெற்றி என்னும் சொல் முன்னெடுத்து செல்லும் போது பல தடைகள் வரத்தானே செய்யும். முடியாது என்பார்கள், நீ இதற்கு சரிபட மாட்டாய் என்று சொல்வார்கள். பல்வேறு தரப்புகள் பல்வேறு விதங்களில் உனக்கான கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நாம் நமக்கான விஷயத்தை அடைய முடியாது. என் தங்க பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக இந்த வார்த்தாளி வஜ்ரம் கோஷம் சொல்லியே உனக்கு இந்த வாக்கினை தருகிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கானதை உன் கரம் பற்றி மீட்டு அதுவும் நிரந்தரமாக தரப்போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேறு எங்கெங்கேயோ அலைந்து கொண்டு இருந்தாலும் அது உனக்கானது என்று தெரிந்த பிறகும் நான் இப்படி சுற்ற வைத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று உன் மனம் பதறிக்கொண்டு இருக்காதே. என் பிள்ளை, உன் மனம் பதறிக்கொண்டதற்கும் உனக்கு வேண்டியதை தருவதற்கும் இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சற்றும் யோசிக்காதே. உனக்கு நல்லதை செய்வதற்கு யார் வருவார் மாட்டார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்காக உன் வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கான நிகழ்வை நடத்தி தரத்தான் இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேனே. இனியும் உன் மனம் நோகும்படியான செயல்கள் நடக்குமோ, நான் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்க வேண்டுமோ என்று நீ சிந்திக்க வேண்டாம். இது உன் வாழ்க்கையை மாற்றும் எண்ணத்தை தான் நான் கையில் எடுத்து விட்டேனே. இனி சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாயினும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். உனக்கானவர் உன்னிடத்தில் வருவது என்று உறுதியாகிவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் கலக்கமடைவதற்கு இங்கு வேலையே இல்லை. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் கண் கலங்கிய தருணத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாக, பதில் கொடுக்கும் தருணமாக
நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் வினாவாக நானே இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மன நிம்மதி கெடும்படியான செயல்கள் நடக்கின்றதோ என்று எண்ணாதே. அத்தனை நிகழ்வுகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் வராகியாக இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைத்த காரியத்தை நான் நிஜமாக்கத்தான் போகிறேன். ஓம் வராகி தாயை போற்றி.